வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின், சார் நான் இப்போ படிக்க ஆரம்பித்தா இந்த எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடியுமா? இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் மந்த் தான் எக்ஸாம். நவம்பர் 2025 இந்த டேட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம், இந்த மாதம் தான் எக்ஸாம் வந்து வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நாட்களை சரியான முறையில் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். இது வந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு இருந்தாலும் சரி, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே இதே ப்ராசஸ் தான். நாட்களை தவற விட்டுட்டு நாட்களை கடத்திட்டு கடைசியாக ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் கொஞ்சம் வேகமாக படிச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பாசிபிள் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நல்ல டைம், ஓகேங்களா? ஸோ பிஜி, அதாவது இப்போ ஸ்கூலில் பிஜி ஸ்டாஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சுட்டு பேப்பர் விஷயம் தான் இருப்பீங்க. ஸோ டைம் கிடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து படிங்க. காலேஜ்லேயும் அதேமாரி தான், கேன்வாஸு அதுதான் போயிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து எப்படி பயன்படுத்துங்க டைமை? சுத்தாமல் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணீங்க ஒரு நாள் அப்படின்னா அந்த நாளை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க, ஓகேங்களா? காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கீங்க, ஒரு நைட் வந்து ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டைமை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற டூ லிஸ்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு 4 மணி நேரமாவது குறைஞ்சது நீங்கள் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு படிக்கிறதுக்கு மட்டும் செலவு பண்ணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது, இல்லை மொபைலில் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது, இல்லை பிடிஎஃப் வச்சு ஒவ்வொரு யூனிட்டாக படிக்கிறது, இல்லை எம்சிக்யூ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் போட்டு பார்க்குறது, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபோனில் பார்க்குறது. ஸோ நீங்கள் நினைப்பீங்க, சார் இப்போ நான் இருக்கேன், என்னால் புக்கில் மட்டும் தான் சார் படிக்க முடியும், ஃபோனில் படிக்க முடியாது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா புக்கு ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் ஃபோன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர்லாம் பாருங்கள், அதை அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும் படிப்பாங்க, ஓகேங்களா? சில பேர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்கள் ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பான், ஆனால் நல்லா எட்டி பாருங்கள், ஆனால் ஃபோன் நோண்ட மாட்டான். அது உள்ள ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிருப்பான், அதை வந்து அவன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்கும்போது உங்கள் கையில் எது இருக்கோ அந்த டைமில், ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கம் இருக்கீங்க அப்படின்னா அந்த பக்கம் ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ மற்றவங்க பார்த்தா ஏதோ நினைப்பாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த டைம் என்ன பண்ணலாம், ஃபோனை வச்சு ரீல்ஸ் பார்க்காம இது மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக படிக்கும்போது சரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம், இல்லை அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிற டைம் ஆனது இந்த 4 ஹவர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சான்சஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ முறையாக ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்தாக்குள்ள உங்களால் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமை டெஃபினட்டாக கிளியர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ 7 மாதம் இருக்குது, கிட்டத்தட்ட 7 மந்த் இருக்குது. ஸோ நம்முடைய இன்ஸ்டியூட்டில் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிச்சிருப்போம், ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் பேஜ், ஓகேங்களா? ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை மாதிரி ஷெடியூல் கொடுத்துருவோம், 110 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். அந்த கொஸ்டின் ஆனது பிடிஎஃப்ல கொடுத்துருவோம். நீங்கள் கையில் ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த டைம் வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ கையில் ஒரு என்ன சொல்கிறது, நிறைய புக்கு கொண்டு போய் படிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு 110 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த டாப்பிக்லேருந்து மட்டும், ஓகேங்களா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க எக்ஸாமில் போய் டக்குன்னு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிப்பாங்க, ஆனால் டெஸ்ட்டு மட்டும் போட மாட்டாங்க, ஒரு பயம். ஸோ நம்ம டெஸ்ட்டு போட்டால் மார்க் கம்மியாயிருமோ, ஓகேங்களா? 110 கொஸ்டின் அப்படின்னா ஒரு 50 மார்க் தான் வருமோ, 70 மார்க் தான் வருமா, 90 மார்க் தான் வருமா, மார்க் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ பயப்படாதீங்க, 110 கொஸ்டின்ஸ் இருக்கா நீங்கள் போட்டு பாருங்கள், ஓகே? ஜென்யூலாக ஒரு 110 கொஸ்டின் போட்டு பாருங்கள். 110க்கு எவ்வளோ மார்க் வருது, ஒரு 80 மார்க் வருதா, நல்ல மார்க், ஓகேங்களா? ஸோ உங்கள் உழைப்புக்கு கிடைச்ச ஒரு நல்ல மார்க்கு. மீதி கூடிய 30 மார்க் வந்து எதனால் தப்பு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே அடுத்த டெஸ்ட்டில் அந்த 110க்கு கண்டிப்பாக மார்க் ஆனது இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் எதெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியலில், இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில், இல்லை அப்படின்னா கூகுளில், இல்லை அப்படின்னா உங்கள் சீனியர்கிட்ட, ஓகேங்களா? யாராவது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாவே போதும், இல்லை ஸ்டாஃப் கூட கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 30 கொஸ்டின்ஸ் எதெல்லாம் தப்பாச்சோ அந்த தப்பை திரும்ப உங்களால் பண்ணவே முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ தப்பாச்சு அப்படின்னா நல்லா சந்தோஷப்படுங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் படிப்பீங்க,
ஸோ இந்த கொஸ்டின் நம்ம டெஸ்ட்டில் வந்துச்சு, அங்கே வந்து நம்ம தப்பு பண்ணோம், இங்கே தப்பு பண்ணக்கூடாது, கரெக்டான ஆப்ஷன் வந்து சி இதுதான் ஷேட் பண்ணு சொல்லி பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஓகே மைண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிட்டே இருக்கணும். மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த இயரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டிங் வந்து போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்காக ஒரு அப்டேட்டட் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். யூனிட் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 20 டெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? யூனிட் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்குது? 20 டெஸ்ட் இருக்குது. 10 யூனிட் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 டெஸ்ட்டு, டோட்டலாக வந்து 20 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டை 50% பிடிச்சிருப்போம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% பிடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் 110 கொஸ்டின், இதில் 110 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி 110 கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது. இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வேறு, இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வேறு. இந்த 110 கொஸ்டின்ஸ் இது இல்லாமல் கொஸ்டின் இருக்கும். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, செட்டில் கேட்ட கொஸ்டின், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸை பொறுக்கி போட்டிருப்போம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு 13 டெஸ்ட் இருக்கும். மாடல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிறது எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 டெஸ்ட் இருக்கும். மாடல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டெஸ்ட் வந்து 35 இருக்கும். ஓகே, 35 டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டு 110 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபீஸ் வந்து 2500 ரூபா. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் மெத்தட் தான். வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்டாஃப் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அதை பார்த்து கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேமெண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் இதே நம்பர் தான், 9952563892. இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்லேயே இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெட்யூல் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் புலம்பாதீங்க. முன்னாடியே டைம் வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே வரும் ஆர் வீடியோ வரும். சரிங்களா? தேங்க்யூ.